பெண்களுக்கு ஒரு பொண்ணுங்களை பிடிக்கணும்னா அது தேவையில்லை. யாருக்கு வேணும் அந்த மாதிரி பொண்ணுங்களை? நல்லா அடக்கமா ஒதுக்கமா அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும். குட் மார்னிங் மக்களே, இன்னைக்கு சண்டே vlog. நேற்று என்ன நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட பார்த்துருப்பீங்க படிக்கும்போது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த ட்ரெஸ்ஸோட தான் உட்காந்துட்ருக்கேன். நம்ம தங்கதா தா தா நம்ம தங்கம். ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் மீன் வாங்க போகிறோம். ஆனால் தங்கத்தை கொண்டு போகல, ஏன்னா மார்க்கெட்டு தங்கத்தை வீட்டில் பெரியவங்ககிட்ட விட்டுட்டு தான் போகிறோம். தங்கத்தோட அண்ணா அக்கா எல்லாம் இருப்பாங்க. கேமரா எடுத்த சந்தோஷம் அதுதான். ரொம்ப ஸ்டைலில் தான் முடி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டைலில் இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸ்டைலெல்லாம் ஒன்றும் இல்லை, குளிக்க கூட ஒன்றும் இல்லை, படுத்தது இதே ட்ரெஸ்ஸில் அப்படியே எந்திரிச்சு ஒரு ஷாலை போட்டு நம்ம போகிறது மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ கேரளா மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம போகிற என்னென்ன மீன் கிடைக்கும், நம்ம என்னென்ன வாங்க போகிறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். தூக்கத்தில் தான் இருக்காங்க. அங்கே ஒருத்தன் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். முனு காய்ச்சல் எப்படி இருக்கு, பெட்டராக இருக்கியா? தூக்கத்தில் தான். ஸோ இவங்க தூக்கம். இங்கேருந்து இப்படியே போய் இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டத்தை, இது என்னது இது, இந்த ஐட்டத்தை வச்சு தான் நம்ம ஓஹோ என்ன சார் ரொம்ப டீசெண்டாக படுத்துட்ருக்கீங்க. மீன் வாங்க போகலாம்ல குட்டு? மீன் வாங்க போவா வா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை. இன்னைக்கு சண்டே, ஸோ இங்கெல்லாம் சவுண்டே இருக்காது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். ஒரு இது நல்ல வெயிலாக இருக்குது. சரி மீனை வாங்கிட்டு மீன் குழம்பா. சார் சார் என்ன சார் சமைக்க போகிறீங்க இன்னைக்கு? ஆமாம் சார், மீன் வாங்கி என்ன சார் சமைக்க போகிறீங்க? மீன் வாங்கி அது க்ளீன் பண்ணி கிடைக்கும், அது அப்படியே அது வெள்ளத்தில் போட்டு தண்ணியில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும். ஐயே, அப்போ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். நான் பண்ணி தந்தா போதுமா? ஆமாம், பசிக்குது. நான் பண்ணி தரவா? ஓகேவா? அவ்வளோ தைரியமா நான் பண்ணி தந்தது சாப்பிட்றதுக்கு? என்ன பண்ணலாம், 10-14 வருஷமா அந்த தைரியத்தில் தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சரி பார்த்துக்கலாம். இனி மீன் வாங்கும் போது பார்க்கலாம். ரெடி ஆகுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வீரர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பார்த்துக்கலாம். இந்த வீரர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. ஏன் இந்த ஒரு வீரர் வேறொரு வந்துட்டாரு, பல்லு கூட தேய்க்கல, தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. இவர் முடி வந்துட்டு நம்ம சார் தான் வெட்டி கொடுத்துருக்காரு, நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒன்று செஞ்சு பொழைச்சிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அத்துட்டியோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாடன் முட்டைன்னு தானே சொல்லுவாங்க, கண்ட்ரி முட்டை என்னையா அதுக்கு சொல்லுவாங்க, அதுதான் இன்னைக்கு. அது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுது. அப்போ சாஃப்டாக இருக்கும்ல, அது அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு எடுத்து கொடுக்கலாம். இப்போ அத்துட்டிக்கு வந்துட்டு 8 months, அதனால கொடுக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அத்துட்டியோட டீத்தரு சிப்பர் இதெல்லாமே பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு புட்டு, நம்ம கேரளாவில் கிடைக்கிற ஒரு சூப்பரான ஐட்டம் தான் புட்டும். அப்போ இன்னைக்கு இதோட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பழம், புட்டும் பழம் ஆனால் கடையில் இருக்குது, இப்போ போய் வாங்கணும். அந்த புட்டும் பழம் சாப்பிட்டு அத்துட்டிக்கு இது கொடுத்துட்டு இங்கே நான் எனக்கு ஒரு காஃபிக்கு வந்துட்டு இது போட்டு வச்சுருக்கேன், காஃபி தூள். இதில் வந்து பால் ஊற்றிடலாம். நான் சர்க்கரை சேர்க்க மாட்டேன், சர்க்கரை நல்லது இல்லைங்க. ஒரே நிமிஷம் ஊதட்டும். ஐயோ, ஒரு கையில இது பிடிச்சி ஒரு கையில அது ஊத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அம்மச்சி.
இதுதான் நம்ம சக்கரை தோட்டம். இங்க இருக்காங்க நம்ம 2 வால் அத்துட்டி. So, hi. மேடம் எந்திரிச்சு பல் தேய்க்காம உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு முட்டையை கொடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கலாம். ஐயோ அப்புறம் இந்த வால் கிட்ட இருந்து இதை மாத்தி வச்சுக்கலாம். வாழை கரெக்டா உட்கார வச்சுட்டு நம்மளும் கரெக்டா உட்காந்து ஷாலிங் கரெக்டா போட்டா ஒரு வேலை முடிஞ்சுதுங்க. ஐயோவா. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த முட்டை. இந்த முட்டை இங்கதான் டாஸ்க். இதுல என்ன பிரச்சனைனா மேடத்துக்கு சீக்கிரம் கொடுக்கணும். ஆனா மேடம் வெயிட் பண்ணவும் மாட்டாங்க. அதுதான் மாம்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்டர்ஸ் ஒயிட்டு கொடுக்க வேண்டாம், ஒயிட் லாஸ்ட்டாக கொடுத்தா போதும் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட சொன்னது என்னமோ நான் அதுதான் சொல்கிறேன். ஒருத்தவங்க கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. மீன்ஸ் வெயிட்டுக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் ஹார்டாகிடுச்சோ. ஸோ நான் ஒயிட் ஹார்டாக இருந்தால் கொடுக்க மாட்டேன். இந்த முட்டை நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியலப்பா, நானும் அப்படி ஆகிட்டேன். இந்த முட்டை சாப்பிட மாட்டேன். நார்மல் அந்த இன்ஜெக்ஷன் கோழி முட்டை சாப்பிடுவேன். இது ஹார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி நம்ம மஞ்சள் தான் கொடுக்கணும். ஆனால் ஒயிட் வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா பாருங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒயிட் நான் கொடுப்பேன். கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி கொடுத்தா இதில் உப்பு ஒன்றுமே சேர்க்க மாட்டேன். ஐயோ எப்படி இருக்கு எக்ஸ்பிரஷன்? நல்லா இல்லையா எக்ஸ்பிரஷன்? ஒயிட் இந்த மாதிரி இருந்தால் நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் பாயில் தானே. பட் இன்னைக்கு உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. 2 நிமிஷத்துக்கு மேலே பாயிலும் பண்ணி சூடாகிறதுக்கு இவ்வளோ நிமிஷம் வைக்கவும் செஞ்சுட்டேன்ல, அந்த சூட்லேயே இது குக் ஆகும். அதுதான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு எக்ஸ்பிரஷன்? பிடிக்கலையோ? சூடு இருக்கும், கொஞ்சமாக லைட் சூடு இருக்கும். சூடு இல்லாமல் கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்கும்ல. இது கொஞ்சம் லைட் சூடில் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கு. ஆனால் துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வெளியில வேற போகணும். சொன்னேன்ல மீன் வாங்கணும். அப்புறமா நான் வந்து ஃபினாயில குளிச்சுட்டு தான் போகணும். துப்பனா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், வெயிலுன்னேன்ல, அதான் மழை காமிக்கி. இங்க கிளைமேட்டை என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. வெயில் இப்ப வெயில் பார்த்தா ஐயோ ரொம்ப வெயில் அப்படின்னு தோணும். அதே செகண்ட்ல மழை வந்துடும். அதுல மீன் வாங்க போறோம், எப்படி இருக்குமோ மார்க்கெட்டு. சரிங்க, இதை கொடுக்க முடிச்சு பார்க்கலாம். பை. ஏப்பா அப்படி நாங்க குளிக்காம கிளம்பிட்டோம். இல்ல குட்டு, குளிக்கல தானே? நான் குளிக்கல, எனக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ഫുൾ ടൈം ഫ്രഷ്. ഓക്കെ. ഒരു 4 നാളാ കുളിക്കல ആனாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம். ஐயோ ஐயோ, எங்கள் ரோடு சரியில்லைங்க. எங்கள் நான் நல்லா இருக்கேன்ல, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த மனுஷன் நீங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அப்படின்ற பயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இவருக்கு நான் லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்காது. அது ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு பிடிக்காது. என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவார், நீ லிப்ஸ்டிக் போடாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிம்பார்.
ஆனா அது அவரு அப்படித்தானே சொல்லுவாரு அப்படின்ட்டு நமக்கு ஒரு தாட்டு. எனக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்போ பொண்ணுக்கு, மூத்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா, பெரிய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்னதுக்கும் கன்ஃபார்மா பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பொண்ணுங்களோட இந்த ஃபீலிங் தானே அந்த லிப்ஸ்டிக் போடுறது, நெயில் பாலிஷ் போடுறது, இதெல்லாமே. நெயில் பாலிஷ் நான் போடுறது இல்ல, பிகாஸ் அது ப்ரே பண்ணும்போது முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதை நான் போடுறதில்ல. அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போல்லாம் அவைலபிளாக வருது. இந்த மாதிரி ஹலால், அது இது ஆர்கானிக் அப்படின்ட்டுலாம் வருது. ஸோ அதை அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நான் அந்த போட முடியிற டைம்ல எல்லாம் போட்டுக்கிறது. அது ஓகே, நம்மள கொஞ்சம் நல்லா வச்சுக்க நமக்கு தோணும்ல, அதனால. பட் இப்போ வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் எனக்கு இது போடணும், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே, எனக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபிளா நான் பாத்துக்கணும், எனக்கு கொஞ்சம் நல்லா காமிக்கணும், அதனால கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டா என்னப்பா அப்படிம்ப. இப்ப அவர் கண்டுக்கிறது இல்ல, இப்ப அவர் விட்டாரு. இவ்வளவு சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்படின்ற தாட்டா. என்ன இப்பதான் ശ്രദ്ധിச்சேன், ശ്രദ്ധിക്കல. ஏய், நான் கண்ணாடி முன்னாடி இருந்து போடும்போது நான் சொன்னேன், நான் கேட்கல. போய் நம்பாதீங்க மக்களே, போய் என்னமோ சொன்னேன், ஆனா நான் கேட்கல. நான் வேற என்னமோ. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், என்ன தெரியறவங்க யாராவது பார்த்தா என்ன இன்ஃப்ளூயன்சர்னா இது இந்த லிப்ஸ்டிக் போடணுமா? இல்ல, கொஞ்சம் அழகா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இல்ல இல்ல, அது கரெக்ட். அழகு எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு? அழகு எதுக்கு? அழகு தேவை. நான் இவரை காமிச்சர்ல நான் காமிக்க மாட்டேன் இவரை. இவர் ஏதோ சொல்லி உங்களை எல்லாம் இவர் சைடுல எடுத்துப்பாரு. எனக்கு பயமா இருக்கு. இல்ல, நான் சொல்றது கரெக்ட் தானே? சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒரு பொன் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். பெண்களே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லிப்ஸ்டிக் போடலாம் தானே, அது தவறா? சொல்லுங்கள். இது மாதிரி பேச முடியுமா? முடியாது. நான் ஆக்சுவலி லைட்டா தான் போடுவேன் எப்பவுமே. இப்போ ஒரு புது ஷேடு, அதனால இப்படி போட்டிருக்கேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்குது பார்க்கும்போது. நான் ஏதோ ஒரு நல்லா இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. என்னன்னு தெரியல, அது லிப்ஸ்டிக் போட்டா மூஞ்சில ஒண்ணுமே பண்ணல. பாக்குறவருக்கு தான் பிடிக்கணும். நம்ம பாக்கலாம். இங்க போய் எனக்கு கிடைச்சது பாருங்க. ஒரே நிமிஷம் சார். நம்ம லிப்ஸ்டிக் பொண்ணுங்க போடுறது பாக்குறவங்களுக்கு பிடிக்கணும்ட்டு இல்ல சார், எங்களுக்கு பிடிக்கணும்ட்டு தான் போடுறோம். கண்ணாடி கையில் வச்சுட்டு தான் நடக்கு இல்ல, கண்ணாடி கை வச்சுட்டு நடக்கணும்ட்டு இல்லையே சார். நாங்க வந்துட்டு போடுறது எதுக்கு? நமக்கு கான்பிடென்டா இருக்கணும், நம்மள பாக்க. லிப்ஸ்டிக் போட்டாதான் கான்பிடென்ட்னா அதே பெரிய இது இல்ல. நமக்கு ஒரு ஆடட் இருக்கணும், அப்படி இருந்தாதான் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இப்போ என்ன பாருங்க, நான் குளிக்கல பல்லு தேய்ச்சிருக்கு. இல்ல, நான் ஒரே ஒரு சார், நீங்க நான் எதுவும் பண்ணல. நீங்க ஒரு மீட்டிங்க்கு போறீங்க, அப்ப நீங்க இந்த Dressல போவீங்களா சார்? Dress நான் சொல்லல. Dress ஏன் சார் கான்ஃபிடென்ட் இருக்கு? Dress கான்ஃபிடென்ட் இருக்கு இல்ல. இந்த இப்போ சொல்லியாச்சு இல்ல, ப்ளசன்டபிளா இருக்கிறது. ப்ளசன்டபிளா இல்ல, ஒரு இந்த ஒகேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதுதான், ஒரு ஒகேஷனுக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ்டிக் இருக்கு. லிப்ஸ்டிக் அதான் சொன்னேன், லிப்ஸ்டிக் தேவையே இல்ல. அதெல்லாம் இல்ல, தேவை என்ன, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்ச கொஞ்சம் ஆட்கார் இருக்குல்ல, அவருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணணும். அப்படி இருந்தா தான் கான்ஃபிடன்ஸ் வரும். மேக்கப் பண்ணணும். எனக்கு அது தேவையில்லை. பெண்கள் எனக்கு சப்போர்ட்டா வருவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். லிப்ஸ்டிக் போடுறதுல என்ன சரி, புரியுது. இப்போ இந்த பெண்களுக்கு எல்லாமே இது பிடிக்கும், அது எல்லாமே சரிதான். ஆனா இந்த பெண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு ஒரு பொண்ணுங்களை பிடிக்கணும்னா அது தேவையில்லை. எது தேவையில்லை? இந்த மேக்கப்பே தேவையில்லை. புரியுதா? அப்ப ஏன் சார் அந்த டிவிலயும் போன்லயும் வர்ற மேக்கப் போட்ட பொண்ணுங்களை பார்த்தா அப்படி ஒரு பார்வை? அந்த பார்வை எதுக்கு? யாருதான் பார்க்க போறோம்? யாருக்கு வேணும் அந்த மாதிரி பொண்ணுங்களை? நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்லா அடக்கமா ஒதுக்கமா அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும். சரி, நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா இது என்ஹான்ஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒகேஷன்ல போயிருப்போ, கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு போயிட்டு இருக்கு, சரி கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருக்கலாம். ஆனா வாங்க போகும்போது யாருப்பா இதெல்லாம் போட்டுட்டு போவோம்? அந்த அவரெல்லாம் பார்க்கத்தான் போறியா? இல்ல உங்களை இப்ப பாருங்க, உங்களுக்காக இது போட்டுரு. ஏன் அதுக்கு தேவையே இல்லை. லிப்ஸ்டிக் பார்த்துதான் உன்னை பிடிச்சிருக்க இவருக்கு இல்ல, உங்களோட திறமை, கழிவு, அந்த திறமை அதுதான் பிடிச்சிருக்கு. அது முதல்ல. நான் ஒரே ஒரு நிமிஷம் சார் பேச விடுங்க சார்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அதாவது நம்ம லிப்ஸ்டிக் போடுறது, பொண்ணுங்க லிப்ஸ்டிக் போடுறதாகட்டும், மேக்கப் போடுறதாகட்டும், எதுவும் ஆகட்டும், அது மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கோ மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ இல்ல, செல்ஃபா ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு பிடிக்கும் அதனால பண்றாங்க. கான்ஃபிடென்ட் கூட இல்ல, பட் அவங்களுக்கு பிடிக்கும். அது பிடிக்கும்னா அது மட்டும் சொல்லணும். கான்ஃபிடன்ஸ்க்காக பண்ண போறோம் அது சொல்லக்கூடாது. இட்ஸ் என்ன சொல்றது, அது ஒரு கான்ஃபிடென்ட்கான ஒரு ஆப்ஷனும் கூட தான். நம்ம சொல்றோம்ல, இப்ப நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க, நீங்க கோட் சூட் இதெல்லாம் போட்டு போவீங்க, அது உங்க கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணும் அந்த ஒகேஷன்ல. நீங்க அதுல ட்ரவுசர்ஸ் இது டி-ஷர்ட் போட்டு கான்ஃபிடன்ஸ் இல்லப்பா, கான்ஃபிடன்ஸ் எனக்கு உள்ள இருக்கு. நான் பிரசன்டபிளா போறது வந்து இந்த ஒகேஷன் எப்படி இருக்கும். இப்போ இந்த ஒரு மேரேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி போக முடியுமா? முடியாது. அதான் அதேதான். ஆனா எனக்கு மேக்கப் போடாம போகலாம். ட்ரெஸ் மட்டும்தான் நான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒகேஷன் என்ன கேக்குதோ அதுக்கு அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் போடணும். ட்ரெஸ் ஓகே. இப்போ மீன் வாங்க போறோம், ட்ரௌசர் இட்டுட்டு போகலாம், போட்டுட்டு போக முடியுமா? கான்ஃபிடன்ஸுக்காக கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கட்டும். இந்த மீன் எல்லாம் விற்கும் போது அவங்களோட சொல்லுங்க சார் எப்படி எவ்வளவு ரைட் அதுக்கு முடியுமா? கோட்டு எனக்கே தெரியலப்பா. இல்லை, இது என்னோட வியூ தான், எனக்கு தெரியாது. எல்லா வியூஸும் இருக்கும். ஆமா, கரெக்ட். சோ இது இவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மோஸ்ட்லி வந்து இந்த மென்ஸுக்கு அவரை அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மேக்கப் போடணும், அது வந்து தேவையே இல்லை. சரி, நான் ஒண்ணு நல்லா இருந்தா அவர் எப்படி இருந்தா என்ன? இப்போ எல்லாருமே அழகா பிறந்திருக்கியா, அழகு இல்லாட்டி இருக்கு. அவருக்கு எல்லாமே வாழ்க்கையும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. அழகா பிறந்தா மட்டும்தான் இல்ல, லிப்ஸ்டிக் போட்டா மட்டும்தான், மேக்கப் போட்டா மட்டும்தான், அப்படி எதுவும் இல்ல. இல்ல, അത് നല്ലതാ, ഒരു കുഴപ്പമില്ല. ഞാൻ എന്താ പറഞ്ഞത്, എല്ലാരും അഴകായിട്ട് ജനിച്ചു എന്നൊക്കെ ചോദിച്ചിട്ട് അങ്ങനെ പറയാൻ പറ്റില്ല. എല്ലാരും അഴകാണ്. அதான் நான் പറഞ്ഞது, அழகு எங்க இருக்கு? அதான் நான் சொல்லிட்டே இருக்கு. அழகு வந்து பாக்குற அந்த ஆள் இருக்குல்ல, அவரோட கண்ணில் தான் இருக்கு. அதுக்கு மேக்கப் தேவை இல்லை. எப்படி இருந்தா என்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல, அழகு இருக்கா? இல்ல, நான் ஒண்ணு இப்ப பண்ணலாம். நம்ம அந்த மீன் வைக்கிற அந்த மார்க்கெட்ல போயிட்டு அங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க டைப்புக்கு நம்ம ஒரு அளவு செட் பண்ணி நான் கரெக்ட் பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? எதுக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? எனக்கு மீன்காரி மாதிரி தான் கிடைச்சிருக்கு, அது போதும் எனக்கு. முதல்ல சொன்னது இல்ல, என்னது? என்ன இருந்தா என்ன, உனக்கே என்ன மாதிரி ஒரு கணவன் கிடைச்சிருந்தா? ஐயோ, எந்த டைம்ல அது எனக்கு தோணிச்சுங்கறத நம்ம அது ஒரு கேள்விக்குறியா. அது உன்னோட நல்ல டைமா இருந்தா அதனாலதான் அது அப்படி ஆயிட்டு. இப்போ டாபிக் நம்ம டைவர்ட் பண்ணிட்டோம். சோ இதோட கன்க்ளூஷன் நான் பண்ண சொல்றேன். சோ ஆணுங்களுக்கு, அதாவது நீங்களே சொல்லுங்க, நீங்க ரெண்டும் பார்த்திருக்கு, லிப்ஸ்டிக் போட்ட சனவும் பார்த்திருக்கு, இல்லாமே பார்த்திருக்கு. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பெண்களே வாங்க சப்போர்ட்டுக்கு. நம்ம மேக்கப் சரி, என்னோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாரு, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக்கை எண்ட் பண்ணிக்கலாம். பாக்கி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஆண்களுக்கு பெண்கள் மேக்கப் போடாத இருக்கிற பெண்கள், சிம்பிளான பெண்கள் தான் பிடிக்கும். மோஸ்ட்லி நிறைய கேட்டிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் அது இது, இந்த புருஷன் பொண்டாட்டி பேசுறது அது இதுல நிறைய நம்ம கேட்டிருக்கோம். ஆனா பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும்போது எங்களுக்கு இது போடதான் பிடிக்குது. நான் பெண்களோட வாய்ஸாவே சொல்றேன், எங்களுக்கு இது போடதான் பிடிக்குது, எங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெசன்டபிளா நாங்க ஃபீல் பண்றோம், கொஞ்சம் பெட்டர் ஹாப்பியா ஃபீல் பண்றோம், என்னமோ ஒரு நல்லா ஃபீல் பண்றோம். என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னு தெரியல. பட் என்னோட இதுல சொன்னா நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன். இப்ப நான் ஒரே நிமிஷம் இல்ல, உங்களை சொல்லியும் இது இல்ல. ஏன்னா கடவுள் பிறக்கும் போதே ஆண்களுக்கு வந்து ரொம்ப அழகு கொடுத்துருக்கு. அது மேக்கப் பண்ணி அது அழகா இது. ஆனா உங்களை பாருங்க, சின்ன வயசுல இருந்தே அது போட்டு கண்மஷி போட்டு கண் எல்லாமே எழுதி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான்
இந்த அழகுக்கு வந்திருக்கு. ஆனா நாங்க ஆணுங்கள் அப்படி இல்லை. இது நமக்கு எதுவும் தேவையில்லை. இது ஆண் பெண் மேக்கப் போட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. பட் நான் ஆம்பளைங்களுக்கு ஃபேவரா தான் சொல்வேன். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களது, நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். பொம்பளைங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான் இருக்கும். ஏன்னா நமக்கு இதெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்புறம் எதுக்கு விற்கிறாங்க, நமக்கு போட தானே. எனக்கு பிடிக்கும், எனக்கு மேக்கப் போட ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி மேக்கப் பைத்தியம்னே சொல்லலாம். ஆனா நான் இப்ப போடுறது இல்ல. பிகாஸ் அவருக்கு பிடிக்காதுன்னு இல்ல, நான் இப்ப போடுறது இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா மேக்கப் போடணும்னாலே ஒரு 20 to 25 நிமிஷம் அப்படியே அதுக்குன்ட்டு போகும். இப்ப நான் காலையில இருந்து மீன் வாங்க போறேன்னா மூஞ்சியை கழுவி அதுக்கே 1 மணிக்கூர் போயிருச்சு. 1 மணிக்கூர் எல்லாம் வேண்டாம், 25 நிமிஷங்க. இப்ப நான் காலையில இருந்து மீன் வாங்க போகணும்னா எப்படின்னா மூஞ்சி ப்ரஷ் பண்ணி மூஞ்சியை கழுவி இதே ட்ரெஸ்ஸோட ஒரு ஷாலை மட்டும் மாத்தி போட்டு லிப்ஸ்டிக்கை மட்டும் போட்டேன். அப்ப என்னன்னா என்ன பக்கம் கொஞ்சம் ப்ளசன்டபிளா இருக்குமே அப்படின்ட்டு. சோ அது சரி, அது எதுவும் போடாம என்ன பிரசன்டபிளா இல்லையா? இல்ல, நமக்கு கொஞ்சம் பிடிக்குமே, நம்ம நல்லா இருக்கோம் ரெடி ஆயிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வருமே. அதுதான். கண்டிப்பா விடு போடுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு அப்போ கமெண்ட் இல்ல? இது கேரி கமெண்ட்ல சொல்லுங்க சார். என் அருமை தங்கச்சிங்களா, எனக்கு எது பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்க போடுங்க, நல்லா போடுங்க. அப்படி வாங்க வழிக்கு. அதுதான், பிடிக்கல நமக்கு பிடிக்குது போடுறோம், விட்டு விடுங்க சார், அவ்வளவுதான். அப்படியே மன்னிச்சு எங்களையும் விடுங்க, நீங்களும் நல்லா இருங்க. சரி வாங்க மீன் வாங்க போலாம். என்ன சூப்பரான ஒரு வியூ பாருங்க. ரொம்ப ஞாயிற்றுக்கிழமையான அதனால இருக்குமோ இவ்வளோ ரோட்டு காலியா இருக்கே. இல்ல, இந்த ரோடு பொதுவா வந்து கொஞ்சம் காலி தான். நல்லா இருக்கு இந்த ரோடு. கண்டெய்னர் ரோடு. ஏன் இந்த ரோடு கண்டெய்னர் ரோடுன்னு பேரு? இந்த விழிஞம் இது இருக்குல்ல, விழிஞம். விழிஞம் மீன்ஸ் விழிஞம் போர்ட் இருக்குங்க. ஓகே. அதானியோட தான் சொல்றேன். மொத்தமா தெரியாது. அந்த அதுக்கு கண்டெய்னர் போறதும் வருது எல்லாம் வந்து இந்த ரோட்ல. அதனால இது கண்டெய்னர் ரோடுன்னு இந்த இது ரோடு வந்து கண்டெய்னர் ரோடு. நல்லா இருக்கு இந்த ரோடு. சும்மா இந்த ஈவினிங் ரைடு நைட் ரைடு அந்த மாதிரி போலாம். ஆனா இங்க போக போக கொஞ்சம் கேவலமாகுது. ஏன் அப்படி? இது வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்துட்டு இருக்கு. 8 லைன் ரோடு. ஓகே. புரியுதா? இப்போ இங்க இருந்து கொச்சியில இருந்து ட்ரிவாண்ட்ரம் போனோம்னா ஒரு 6-7 மணிக்கூர் தேவைப்படுது. இது வந்தாச்சுன்னு ஒரு 2.5 ஹவர்ஸ்ல எல்லாம் நமக்கு ட்ரிவாண்ட்ரம் போயிடலாம். அவ்வளவு சூப்பர் ரோடு. ட்ரிவாண்ட்ரம் கொச்சியில இருந்து ட்ரிவாண்ட்ரம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ். வாவ், that's a great information. Okay. இல்ல கரெக்ட், நீங்க ஒரு நல்லவர். ஏன் நான் தெரியலன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நல்லவரே, வாங்க பார்க்கலாம். எனக்கு ஓர்மை இல்ல, அதான் ரொம்ப வாட்டி போயிருக்கு. ஆனா ஞாபகம் இல்லை. எப்படி ஆனாலும் ஒரு 200 above கிலோமீட்டர் இருக்கும். ஆக்சுவலி இவரு இது இப்ப பேசுறாருல, இதோட சூப்பரா பேசுவாரு. ஆனா இப்பதான் அவர் ஃபார்ம்ல வந்திருக்கு. அப்ப நேத்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ அவங்களும் தெரியும். அவர் இப்பதான் கொஞ்சம் ஒரு ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இனிதான் அவரோட ஆட்டம் ஆடி ஆட்டம் என்ன அப்படி எதுவும் இல்ல. வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பாவம். யாரு சார் அது? நான் தான். பேசிட்டு இருக்கேன், கை சொரிஞ்சிட்டே இருக்கு. என்ன சார் அது? குளிக்கல இல்ல. சோ இங்க இருந்து நம்ம அந்த வைப்பின் இங்க தான போறோம், ஃபிஷிங் அங்கதான் போறோம். இப்போ ஃபிஷ் வந்து அங்க மார்க்கெட் இருக்கு. ஓகே. ஒரு 150-200 எல்லாம் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நம்ம போற வழியில இவ்வளவு தூரம் போனோம். அப்புறம் இந்த டோல் இருக்கு. டோல் வந்து அப்புறம் பார்த்தாச்சுன்னு ஒரு 150 rupees இருக்கும். ஓகே. இப்ப அந்த மாதிரி தான் சூப்பர் பிசினஸ் தான் இது. எதுக்கு போறோம்னு எனக்கே தெரியாது. என்ன எதுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு ரைடு, அப்புறமா லாபம் எல்லாம் அப்புறமா. உனக்கு வந்து ரைடு, நான் ராத்திரி 3:30 வரைக்கும் தூங்கல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிஸியா இருந்தேன். ஒரு கரீபியன் பார்ட்டி இருந்தேன் என்னல, அதனால பிஸி. அப்புறம் 7 மணிக்கெல்லாம் கோல் வந்தது. என்ன பண்ணுவேன்?
என்ன வாழ்க்கை இல்லை சார். வாழ்க்கையெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. நல்லது சார். நான் ஹாப்பி தான் இந்த வாழ்க்கை. ஓகே, தேங்க் காட். வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஆமா, இதுதான் வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யணும். அதெல்லாமே இருக்கும். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நீங்க கொச்சி வந்திருக்கீங்களா? நீங்க கேரளால வந்திருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகேங்களா? சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம். இது எடு, இது எடு, நல்ல வியூ, நல்ல வியூனாரு. சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அது என்னது? கடலா? இது என்னது? காயல். காயல். காயல் காயல்னா? காயல்னா அந்த காயல். காயல் லேக். லேக். ஓகே, சூப்பரா இருக்குல்ல வியூ? நல்லா இருக்கு மக்களே, வியூ எல்லாம் நல்லா இருக்கு. கிளைமேட் அதோட நல்லா இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அந்த மாதிரி வெயில் மழை மிக்ஸா இருக்கு. அப்பப்ப வெயில் அப்பப்ப மழை. ஏய், இப்போ எனக்கு ஒரு டவுட். நம்ம போகும்போது மார்க்கெட்டே இல்லைன்னா? அந்த மார்க்கெட்ல கடலுக்கு தள்ளிட்டு வரும். ஐயோ பயமா இருக்கே. எனக்கு கடல்ல விட்டுருவாரு அப்படிங்கிறாரு மக்களே. என்ன பார்த்து அப்படி சொல்றாரு. പിന്നെ யாரு பார்த்தது சொல்ல முடியும்? அது ஒருத்தன் ഛർദിക്കണം. ஒருத்தன்ல ஒருத்தி കടന്നല്ല ഒരു யாரோ வாமிட் எடுக்கிறாங்க. ஐயோ, ஆனா நல்லா இருக்குல்ல வியூ? நல்லா இருக்கு. ஆக்சுவலி போன்ல பார்க்கும்போதே நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க புது மைக் வாங்கியிருக்கோம்ல, காமிச்சு கொடுங்க. எங்க மைக்? உங்க ஐயோ கை. என்னோட மைக் உள்ளில் இருக்கு. இதுதான் மைக். பெருசு, பெரிய மைக். நல்லா இருக்கு. நாங்க அப்கிரேட் பண்ணிட்டோம், மைக் எல்லாம் வாங்கிட்டோம். മൈക്കൊക്കെ ആയി. അതെ, ഞങ്ങള് വലിയ ബ്ലോഗേഴ്സാ. അതൊക്കെ കാണിച്ചു കൊടുക്കും. അതൊക്കെ കാണിക്കും വേണ്ട. இதெல்லாம் என்னதுன்னு தெரியலையே காமிச்சு கொடுக்கறதுக்கு. நல்ல ஒரு வியூ, அதுதான் காமிக்க முடியும். இந்த சூப்பரான வியூ. சூப்பர் சூப்பர். லாரி நிக்குது பாருங்க. வாவ், என்னது இது? பாண்டா? இது என்னதுன்னு தெரியலையே மக்களே. ஏதோ ஒண்ணு தண்ணி தண்ணியா இருக்கு. காயல் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இதுதானே சார் நமக்கு எல்லாமே ஃபிஷிங் போட். இங்க ஃபிஷ் பண்றாங்க பாருங்க ஆளுங்க. ஃபிஷிங் போட் தான் இதெல்லாம். இதுதான். சூப்பர் சூப்பர். நல்லா தான் இருக்கு. நம்ம இது ஒரு வியூ, மக்களுக்கு ஒரு இன்ஃபோ. அதுதான் நம்ம மார்க்கெட்டு. நம்ம மார்க்கெட் ரீச் ஆயிட்டோம். இந்த ஃபிஷிங் போட் இப்போ ஸோ இங்க இருந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இங்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதானே? நான் இந்த சைடு காமிச்சேன். அப்படியே பிடிச்சு இப்படி வைக்கிறா. ஐ மீன் அப்படி இல்ல, இதெல்லாம் நடுக்கடல்ல போய் எடுക്കേണ്ട சாധനം. நடு கலர்ல போய் எடுப்பாங்களாம். மீன் ஒன்றும் காணுமே. இருக்குது, இங்க எல்லாம் இருக்கு. அங்க இருந்து வாங்கணும். சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லியா இருக்கு. ஆனா ஏத்திருங்க, விண்டோ ஏத்திடலாம். நிறைய இருக்கும். நாம கொஞ்சம் டீசென்ட் ஆயிடலாம்ல. டீசென்ட் ஃபெலோஸ் ஆயிடலாம். ஓகே, நம்ம இறங்கிட்டு மீன் வாங்கும்போது பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல நிறுத்திட்டோம். ஏன்னா அங்கே பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பப்ளிக்ல ஃபோனை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேனா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பார்க்கலாம். மீனை எல்லா இடத்துலயும் போய் போய் பார்த்துட்டு தான் இருக்கும். பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். ரேட்டு மொத்தமா பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இங்க இருந்து மீன் வாங்கிட்டோம். இந்த மீன் தான். இதுதான் இது. அது என்ன ஃபிஷ்? இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். 2 கிலோ. இவருக்கே வேணும் அது. ஐயோ, எனக்கு கிரௌட்ல பேச வெக்கமா இருக்குங்க. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, ஸோ மீனை வாங்கியாச்சு. ஸோ நாம் இங்கேருந்து வாங்கியிருக்கோம். சீன வலை அப்படின்ட்டு. ஓகே, நல்ல மீன். க்ளீன் பண்ணுறதுக்கான கேஷ் கொஞ்சம் எடுத்திருக்காங்கல்ல, சொல்லாமே எடுத்திருக்காங்க தானே.
അവര് 20 റുപ്പീസ് ആഡ് ചെയ്ത് വെച്ചു. நெய் மீன் இருக்கான்னு பார்க்கலாமா அத்தோசுக்கு? ഏ? நெய் மீன் கிடைக்குமான்னு பார்க்கலாமா? அங்க பார்க்கலாம். அங்கே சரி ஓகே. நமக்கு மீன் அவ்வளவா நமக்கு பிடிச்சது கிடைக்கல தானே. வந்து நஷ்டமாச்சு. ചെയ്യാൻ സമയം എടുക്കും. இதுதான் கிடைச்சிருக்கு. നീ പോണ വഴിയിൽ നോക്കാം. போன வழியில கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ஒரு மீன் வாங்கிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பிளான் வந்துட்டு 2-3 வெரைட்டி வாங்கலாம், அப்படியே போலாமேன்ட்டு தான். பார்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியா ஒரு மாதிரியா இருக்கு. ஏறிட்டு போற வழி കുട്ടു ഇത് പിടിക്ക്, ഫോൺ പിടിക്ക്. ഞാന് ഇത് ചെയ്യണോ? എന്ത്? ബാക്കിലേക്ക് എടുക്കണോ? വണ്ടി ബാക്കിലേക്ക് എടുക്കണോ? വേണ്ട, വണ്ടി ബാക്കിലേക്ക് എടുക്കണ്ടെന്നാണ് പറഞ്ഞത്. കേറ്റേണ്ടി വരും. அது அங்க ஃபுல் கீழே தண்ணியா இருக்காது. மீன் பாளி பாலின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவருக்கு தெரியணும். பாலினா நம்ம சொதப்பிருச்சு அப்படின்ட்டு நம்ம நினைச்ச மாதிரி வரல. சரி போய் வேற எங்கேயாவது போற வழியில, இது ஃபுல்லா அந்த ஏரியா தானே, போற வழியில கிடைக்குமான்னு பார்க்கலாம். പറയും. എന്തൊക്കെയോ ചെയ്യാൻ മീനെ പറ്റി ABC ക്ലീൻ ചെയ്യാറില്ല. പോയി ഇതൊക്കെ വാലിർക്ക ചിറകിർക്ക அந்த மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கு. അവിടെ 2 കിലോ 100 രൂപയാ. ഇത് എത്ര കിലോ? ഇത് എത്ര കിലോ? என்ன பேசுறே தெரியும். 2 കിലോ 100 മൊത്തം 400 തരുന്നു. 400 അവിടെ 400 രൂപ പറയുന്നു. கூரி, இது என்ன மீன்? எனக்கு தெரியாது. ஆனா அது க்ளீன் பண்ண மாட்டாங்க அவங்க. பட் நிறைய இருக்கு. ഇതെല്ലാം കൂരിയാ? ഇന്ന് ഒരു തവണ ഇങ്ങ് മേടിച്ചു നോക്കിയാലോ? അന്ന് പിന്നെ വാങ്ങി. அது ஃபுல்லா 400 ரூபாயா. நிறைய இருக்கு, வாங்கல. சரி, இதாங்க வாங்கணும். இங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தான், அவர்கிட்ட வாங்கிட்டோம். ஆக்சுவலி சூப்பரான கேட்ச்ல இந்த டைம்ல. இப்போ நான் கொஞ்சம் ஹாப்பி. என்ன சொல்றீங்க? சூப்பர். ஐயோ இப்போ நிம்மதியா இருக்கு. நிறைய மீன் வாங்கிட்டோம். நெய் மீன் கிடைக்கணும்னு இருந்துச்சு எனக்கு அத்தூசு கொடுக்கறதுக்கு. டாக்டர் கொடுக்க சொன்னாங்களா, நல்லது அது இது, அதுல நிறைய இது ஒமேகா அது இதுன்னு கேட்டோம் சொன்னாங்க. நமக்கு அதெல்லாம் புரியல, பட் நல்லதுன்னு மட்டும் புரிஞ்சுது. சரி நெய் மீன், அதாவது சுறா. அப்புறம் கிங்ஃபிஷ். அதுக்கு இது தமிழ்ல சுறா மீன். சுறான்னு പറഞ്ഞ സ്രാവല്ലേ? ஓகே, ஆமா சுறா புட்டு. அப்போ ഇതിന് എന്ത് പറയും? നെയ് മീൻ, വഞ്ചര மீன். വഞ്ചര മീൻ. அந்த மீன், அது எஸ். ஸோ அது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அது போன், அதுல முள்ள ஒன்றும் இருக்கா. நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் கொடுக்கலாம் இன்னைக்கு. ஃப்ரை இல்லை, தொட்டிக்கு வேக வச்சுட்டு கொடுக்கணும். ஸோ அது அது கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சோம். நான் நினைச்சேன், நடக்கல. அப்புறமா பசங்களுக்கு ப்ரான்ஸ் பிடிக்கும், அது வாங்கலாம்னு நினைச்சோம். அது நம்ம பக்கத்து மீன் கடையில கிடைக்கிற ரேட்டுக்கு தான் கிடைக்குது. ஸோ அதை அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன், அது வாங்கல. அப்புறமா கிளீன் பண்றதுக்கு 1/2 hour வெயிட் பண்ணும் அப்படின்னாங்க, முடியல. அதனால நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம். இவருக்கு ரொம்ப கால் வலியா, ஏன்னா நேற்று 3 மணி வரை நின்று இருக்காரு. சரி, அது அவர் பண்ணது, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ மழை பெய்யுது, ஒரு டீ ஒரு வடை கிடைச்சா நல்லா இருக்கும். வாங்கி தருவீங்களா? சூப்பரா இருக்கும். வாங்கி தர முடியுமா? இருந்தா வாங்கிக்கல, எனக்கும் வேணும்ல, அதனால வாங்கிட்டோம். எனக்கு காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல, பசிக்குது. நல்ல மசாலா தோசை சாப்பிட தோணுது. ஆனியன் ரோஸ்ட் மசாலா. ஒருத்தர் நடு ரோட்ல நின்று கூலிங் கிளாஸ் போட்டு போட்டோ எடுக்கிறான், பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது அப்படி இருக்குது காலம், நடு ரோட்ல. இப்ப நடு ரோட்ல தானே இதுவும் பண்ணிட்டு. அது நம்ம காருக்குள்ள தானே, அது காருக்குள்ள இருந்தாலும் இது சேஃப்டி கிடையாது.
அது நீங்க பண்ணாத சேஃப்டி. இந்த ஆளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் பண்ணா என்ன சேஃப்டிக்கு ஒரு இன்னைக்கு ப்ராப்ளம். நியாயம்னா எனக்கு நியாயம் தெரியாது. எனக்கு நியாயம். நீ நியாயத்துக்கா ஐயோ நான் போறேன். நானும் இவருமா சேர்ந்து ஏதாவது ஒரு டிபேட் ஷோக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கோம். சரி பாத்துக்கலாங்க, அதெல்லாம் இவரை தான் நான் சமாளிச்சுக்கலாம். ஆனா இப்போ ஒரு டீ ஒரு வடை அது மட்டும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். வடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டீ டீ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், போற வழியில ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ பசிக்குது எனக்கு சத்தியமா. டீ காஃபி ஏதாவது வாங்கி தருவீங்க அப்படின்னு நினைச்சு இந்த மனுஷன் ஒண்ணும் வாங்கி தரல மக்களே. கஷ்டம்னு நான் சொன்னது இல்லை. நம்ம ரோடு பாருங்க. ஐயோ இது என்ன ரோடு? இந்த ரோட்ல நான் 2 வீலர் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு சத்தியமா. அவ்வளோ கேவலமா இருக்கு. எங்க குழினே தெரியல. இதுதான் ஃப்ரெண்ட் வீடா? அவரோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்து வருவான். நம்ம வீட்டுக்கு போற வழி காமிச்சுறேன். ஐ மீன் நம்ம வில்லாக்கு. அதுதான் இப்ப நான் கேமரா எடுத்தேன். இவ்வளவு நேரம் நான் பசிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி வயலாம் வலிக்குது. 12 மணி ஆயிடுச்சு. காலையில ஒன்றும் சாப்பிடல தானே, ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ இங்க இப்படிதான் இது ஏறிட்டோம்னா நம்ம வில்லா. ஐயா மழைதான், ரொம்ப மழை இல்ல, ஃபுல் மழை. ரோடு ரொம்ப கேவலமா இருக்கு. மழை மழை மழை. இதுதான் நம்ம வில்லா. இங்க இருந்து இப்படியே போய் இது ஒன் சைட். ஓகேவா? இது நம்ம சைட். நம்ம சைட்ல தான் பார்க்கு. எல்லாமே நம்ம சைட்ல தான் இருக்கு. அத்தூஸ்க்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இது நம்ம வீடு. ഫിഷ് എടുക്കണ്ടേ? എന്ന് ഇറങ്ങിക്കോ. சரி நான் இறங்கிட்டு மீனெல்லாம் எடுக்கிற மக்களே. ஐயோ இந்த நம்ம வாங்கின மீன் நான் சொன்னேன்ல ரொம்ப நிறைய கிடைச்சது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அத்தூசை பார்க்கலாம். ஹலோ அத்து, அத்தட்டி ஏடுக்கி நட்டுட்டியா? விகதி காஞ்சி நட்டுட்டியா? டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இனி இந்த மீனை என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அவர் வரட்டும். ஃபர்ஸ்ட் நான் வீடு வந்து சேர்ந்துட்டோம். இனி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். டைம் எப்படி எப்படி காமிச்சு டைம் பாருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் எல்லாம் பண்ணுவோம். சரி பார்த்துக்கலாம். ஐயோ மீன் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சேன் பாருங்க. ஒரே நிமிஷம். இது ஒரு செட்டு. அது மாதிரி இது இங்கே ஃபுல்லாக இருக்கு. அது ஃபுல்லாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல் மீன். இது நம்ம எல்லாருக்குமா சேர்த்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா நமக்கு வச்சுட்டு தான் இது பண்ண முடியும். நம்ம வந்துட்டு நிறைய மீன் வாங்கியிருந்தோம்ல, அது வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த மீனும் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த எடுக்கிறோம். குட்டு கல் எடுத்து கல் இல்லை, அதுவும் இரும்பம்புளி. ஸோ இது இதோட பேர் மிலோப்பி. மிலோப்பியா? மிலோப்பி. மிலோப்பி. ஸோ இது அப்படியே முழுசாக ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு மத்தியானத்துக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதான ரொம்ப டேஸ்டியான மீனா. பட் இப்போதைக்கு நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போதைக்கு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு வச்சிடலாம். எனக்கு தெரிகிற மசாலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. இஞ்சி பூண்டு விழுது கிடைக்கும்ல, இஞ்சி பூண்டு விழுது நம்ம கடையில் வாங்க கிடைக்குமே. அதை வாங்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர். போதும். நான் ஒரு வாட்டி தான் அந்த பெரிய ஜீரகம் இருக்குல்ல, அது போட்டு போது நல்லா இருந்துச்சு. அதுவும் அரைச்சி போட்டு போது.
சின்ன வெங்காயம் சேர்த்த போது நல்லா இருக்கும். அதுவும் ரொம்ப வேலை, நான் சிம்பிள் வேலை தான் பிடிக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு, இதை ஆல்ரெடி எல்லாமே பண்ணி தான் தந்திருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மிளகா போட வேண்டியதான். சரி, ஃபஸ்ட்டு அது பண்ணிவிட்டு இதோட வேலை நான் அப்புறமா காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன். நம்ம பாப்பாவுக்கு இப்போ நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொஞ்சம் குறைச்சிடலாம், கொஞ்சம் சாதம் எல்லாம் அடித்து தான் கொடுக்குறோம். ஆனால் அத்தூஸ்க்கு இன்றைக்கி என்னமோ முடியல. அத்தூஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு வாட்டி வாங்கி போனாங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. எனக்கு அது ஒரு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. டாக்டர் கேட்டு பார்க்கலாமோ அப்படின்ட்டுலாம் தோணுது. என்னவா இருக்குன்னு தெரியலையே. நான் வந்ததுலேருந்து மீன் கழுகுறதுக்கே நின்ட்டேனா, அதனால நான் கொடுக்கவே இல்லை. பெரியவங்க தான் வீட்டில் கொடுக்குறாங்க. அவங்க டயர்டாக இருக்காங்களா இல்லை நான் சும்மா டென்ஷன் ஆகுறேனான்னு எனக்கு தெரியல. எல்லாம் கழுவி குளிச்சு சாப்பாடே சாப்பிடல. அவர் இவ்வளோ நேரம் தூங்கினார். தூங்கி எந்திரிச்சு ஆளை பாருங்க. குளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் குளிச்சிட்டேன். நீ குளிச்சா? எப்போ? ஏன் மீனெல்லாம் கழுவி குளிச்சு. ஹலோ. ஐயோ, நாங்கள் இப்போது 6 மணி. இப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி சும்மா நம்ம இந்த வில்லாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, எல்லாரையும் சும்மா பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். மசாலா சாப்பிட்றாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சாதம், இந்த மீன் தான் வறுத்துருக்கோம், அப்புறமா சாம்பார், பொரியல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கேண்டு ஹவுஸ் இட் கொலாம் சூப்பரா. நாங்கள் 2 பேருமே மத்தியானம் சாப்பிடல. இவர் தூங்கிட்டாரு. நான் அந்த மீனை ஐயோ இனி வாங்க மாட்டேன்ப்பா, அதை கழுவுனேன். இங்கே ஒருத்தவங்க சுற்றிட்டுருக்காங்க, இங்கே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இதுதான் நடக்குது. எதுக்கு சுற்றுறாங்கன்னு தெரியல, சத்தியமாக தெரியல. இவர் ஏதோ பார்த்துட்ருக்காரு, ஏதோ பார்க்குறாரு. நானும் எடுத்துகிட்டு வரேன், பசிக்குது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இன்றைக்கி என்னென்ன பண்ணோன்னு நமக்கே தெரியாதுல்ல குட்டு. எதோ நம்ம பண்ணியிருக்கோம். காலையில் கொஞ்சம் சுட்டு போனது, அந்த ஃபிஷ் வாங்க போனதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள் பேசினோம், நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிடும்போது இங்கே கொண்டு வா, பக்கத்தில் கொண்டு வா போடும். நான் சாப்பிடும்போது குக்கும்பர், ஆனியன் சாலட் இதெல்லாமே வச்சுட்டேன். அவருக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம டைட்டிங், மத்தியானம் சாப்பிடலையா, ஓவர் ஈட் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு. அது அப்போ ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார் இதெல்லாமே சேர்த்து ஒரு பிடிச்சிட வேண்டியதான். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் பாய். Subscribe.